மீது தாக்குதல் சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அது கொண்ட உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உட்டுக்கு தானே தீ வைத்து விட்டு நினைக்கிறேன் தினகரன் என்கின்ற சித்தார்த் புலனாய்வு அதிகாரி என்னுடைய அரசாங்கம் இல்லை என்ன கைது செய்து அர்ஜுனா என்று சொல்கின்ற நபர் முக்கியமான அதிகாரிகளுக்கு எதிராக இந்த கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு சவால் விடுக்கிறதோட சிஐடிக்கு சொல்றேன் இந்த ஆதாரங்களை வேண்டி என்னை கைது செய்யும் இந்த மாதிரி முட்டாள்கள் ஆபத்தானவர்கள். அண்மையில நீங்க நாட்டின் ஜனாதிபதியே மிக ஆபாசமாக பார்த்துக்கும் தமிழுக்கும் வகுப்படுக்கிறார். புக்கை என்றது என்ன, புக்க என்றது என்ன? சரியா, முதல் இவர் தெரிஞ்சு கொள்ளணும், இவர் போய் சிங்களம் படிக்கணும். இந்த நாட்டு ஜனாதிபதியை பேசி போட்டு பிரபாகரனை விமர்சித்த படிவாக நாங்கள் எங்களுடைய அலுவலகம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட நபர் குறித்து தமிழ் மக்கள் மிக அவதானமாக இருங்க. இவர்கிட்ட இவர் ஒரு முதலமைச்சராக வந்தாலும் பரவாயில்லை என்று தான் நான் சொல்லியாத தற்குறிகளை உருவாக்கி இருக்குது படிக்கல. ஆகவே இந்த மாதிரி அறிவு கட்ட தரங்கட்டவர்களை பாராளுமன்றம் அனுப்பியதற்காக இந்த மக்கள் வெக்கப்பட வேணும். கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி எங்களுடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல் சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உட்பட இது அருண் சித்தார்த் தனக்கு தானே தீ வைத்து விட்டு பாதுகாப்பு கோர்றதுக்காக செய்ததாக எழுதியிருந்தார். இவர் ஒரு ஆள் எழுதியிருந்தார். மற்றது இது ஒரு ஃபேக் ஐடி என்று நினைக்கிறேன். தினகரன் என்கின்ற சுவிட்சர்லாந்து லண்டன்ல இருந்து வார ஒரு செய்தி இணைய செய்தித்தளம். அப்ப ஐவியல் சொல்லியிருக்கோம். நாடகமாடும் அருண் சித்தார்த் புலனாய்வு அதிகாரி மற்றும் ஊடகவியலாளர் பரபரப்பு தகவலா. அப்ப இந்த சம்பவம் 13ஆம் தேதி நிகழ்ந்த பிறகு 13 18ஆம் தேதி 17 இரவு நள்ளிரவு இந்த இருவரையும் யாழ்ப்பாண போலீசார் கைது செய்திருப்பதாக எங்களுக்கு அறிவித்திருந்தார்கள். அதன் பின்னர் திங்கட்கிழமை திங்கள் 19ஆம் தேதி இவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட 14 நாட்கள் விளக்கமறியல் வைத்திருக்கப்பட்டு இன்றைக்கு ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு B156/2025 என்கின்ற வழக்கு இலக்கத்தின் கீழே இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு தாக்குதலுக்கு வந்து 2 தாக்குதல்தாரிகள். அப்ப இந்த அரசு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரசாங்கம் இல்லை. அப்ப அருண் சித்தார்த் தான் இந்த தாக்குதலை உருவாக்கி நானே தாக்குதலை செஞ்சிருந்தா அரசாங்கத்துக்கு மிக தெளிவாக இது என்னுடைய அரசாங்கம் இல்லை. ஆகவே விசாரணைகளை மேற்கொண்டு என்ன கைது செய்து சிறையில அடிச்சிருக்கலாம். ஆக இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்று, இந்த மாதிரியான சமூக வலைத்தள இணையதளங்கள் எக்கச்சக்கமா இருக்குது பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுறது. மற்றது இந்த நபர், இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்கின்ற நபர் ஆரம்ப காலங்களில் இருந்து இந்த சமூகத்துக்கு உழைத்த பல்வேறு விதமான வைத்தியர்கள், நீதிபதிகள், சட்டத்தரணிகள், பல முக்கியமான அதிகாரிகளுக்கு எதிராக இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சொல்லி வந்த ஒரு நம்பிக்கை இல்லாத கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு நபராக கண்டறியப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நபருக்கு நாங்கள் சவால் விடுக்கிறோம். சவால் விடுக்கிறதோட சிஐடிக்கு சொல்றோம், இந்த நபருக்கு அப்ப தெரிஞ்சிருக்குது அருண் சித்தார்த் தான் இதை எரிச்சாருங்க. அப்ப இவரை விசாரணைக்கு எடுத்து இவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வேண்டி என்னை கைது செய்யுமாறு சிஐடிகிட்ட கோர்றேன். இந்த மாதிரி முட்டாள்கள் மிக சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள். அண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நாட்டின் ஜனாதிபதியே மிக ஆபாசமாக பாராளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் இவர் தூசித்திருந்தார். அப்ப இவருக்கு ஒரு தனிநபருக்கும் அந்த நபர் தெரிவிக்கின்ற கருத்துக்கும் இடையிலான வேறுபாடு தெரியாமல் இருக்குது. அரசியல் என்றால் ஒரு நபர் தெரிவிக்கின்ற கருத்தை தான் நாங்கள் எதிர்க்க வேண்டுமே தவிர அந்த தனிப்பட்ட நபரை அல்ல. சரி, இவர் சிங்களத்துக்கும் தமிழுக்கும் வகுப்படுக்கிறார். புக்கை என்றது என்ன, புக்க என்றது என்ன? சரியா, முதல் இவர் தெரிஞ்சு கொள்ளணும், இவர் போய் சிங்களம் படிக்கணும், தமிழ் படிக்கணும். புக்கை என்றது வேற, புக்க என்றது வேறு. சரி, அப்ப ஒரு ஆபாசமாக இந்த நாட்டு ஜனாதிபதியை பேசி போட்டு மிக சுதந்திரமாக இந்த நபர் நடமாடி கொண்டிருக்கிறார். அப்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்து எந்த பக்கம்? இப்ப நாங்க இவர் தலைவன் என்று சொல்கின்ற பிரபாகரனை விமர்சித்த வழியாக தான் நாங்கள் எங்களுடைய அலுவலகம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. சரி, அப்ப இந்த நாட்டுல அரசாங்கத்தை எதிர்க்கலாம், ஒரு ஜனாதிபதியை எதிர்க்கலாம், ஒரு ஜனாதிபதி ஆபாசமாக பேசலாம், பேசி போட்டு நிம்மதியா கொழும்புலையும் வாழலாம். அவ்வாறுதான் இந்த நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் கடவுள் என்று சொல்கின்ற இந்த பாசிச பயங்கரவாத புலிகளை விமர்சித்துட்டு இங்க வாழ முடியாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆகவே இந்த நபர் குறித்து தமிழ் மக்கள் மிக அவதானமாக இருங்க. இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான நபர்கள்
மிக ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்தான நபர்கள். ஆனால் இவர்கள் வேணும், இவர்கள் பாராளுமன்றங்கள்ல என்ன கேட்டா இவர் ஒரு முதலமைச்சராக வந்தாலும் பரவாயில்லை என்று தான் நான் சொல்றேன். ஏனென்றால் இவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இயக்கம் புலிகள் எவ்வாறு மனிதர்களை வளர்த்திருக்கின்றார்கள், இவர்கள் ஆதரிக்கின்ற தரப்பு எவ்வாறு ஆபாசமான அசிங்கமான அரசியல் தெரியாத தற்குறிகளை உருவாக்கி இருக்குது. படிச்சிருந்தாலும் கூட, அதாவது ஆங்கிலத்தில் சொல்றது schooled but not educated, and some more people are schooled but very few are educated என்று பாடசாலைக்கு பல்கலைக்கழகத்துக்கு நிறைய பேர் போயிருக்கிறார்கள். ஆனால் புத்தி உள்ளவர்களாக வெளியில வாரது மிக கொஞ்சம் பேர். பள்ளி படிப்போ பல்கலைக்கழக படிப்போ மனிதருக்கு அறிவை ஊற்றுறதில்லை. இவர்கள் படித்தது ஒரு தொழிலுக்கான கல்வி, வைத்தியர்ன்றது ஒரு தொழில், அது அறிவுக்கான ஒரு கல்வி அல்ல. ஆகவே இந்த மாதிரி அறிவு கட்ட தரங்கட்டவர்களை பாராளுமன்றம் அனுப்பியதற்காக இந்த மக்கள் வெக்கப்பட வேணும். இன்னொரு முறை நீங்கள் இவரை அனுப்புமாறு நாங்கள் கோருகின்றோம். அனுப்பினாத்தான் இந்த மாதிரியான ஊத்தைகள் வெளியில வரும், மக்கள் தெரிந்து கொள்வார்கள் எந்த தரப்பு அறிவானதாகவும் எந்த தரப்பு அறிவற்றதாகவும் இருக்கிறது என்பதற்கான சாட்சிகளாக இவர்கள் இருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.